அன்புள்ளம் கொண்ட உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அசோக். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஆப்ஷன் இருந்திருக்கு. அதை எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற எல்லாருமே கண்டிப்பாக பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க. நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் எல்லா பேங்க்குமே மொபைல் பேங்கிங் சொல்லி தனியாக அப்ளிகேஷன் விட்டுருப்பாங்க. அந்தந்த மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறது ரொம்ப சேஃப்டி, ரொம்ப நல்லது. அதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலுமே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உங்கள் பேங்க்கு போய் விசிட் பண்ணி என்ன ப்ராப்ளம்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அது இல்லாமல் ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் மாதிரியான அதர் ஆப்ஸ் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அப்ளிகேஷன் நிறைய யூஸ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி கூகுள் பே, பேடிஎம், ஃபோன்பேயில் வர ஆஃபருக்காகவும் கேஷ்பேக் ஆஃபருக்காகவும் நீங்கள் இந்த மாதிரி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க. அதில் ஏதாவது பெரிய அமௌண்ட் மிஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் யாரையுமே கேட்க முடியாது. அதுக்கப்புறம் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அதை ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்கும், ரொம்ப டிலே ஆகும். அதனால் அந்தந்த பேங்க் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறது ரொம்ப சேஃப்டி. இருந்தாலும் இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபோன் நம்பரை வச்சு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், ரிசீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறீங்க. அது உங்களோட விருப்பம். மேக்ஸிமம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரி அப்ளிகேஷனில் நம்பிக்கை இல்லாதவங்க அதை இன்ஸ்டால் பண்ண மாட்டாங்க, அதில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண மாட்டாங்க. அதான் அவங்க சேஃப்டி நினைக்கிறாங்க, அதான் நல்லது. பட் இந்த வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதா உங்களுக்கு கெட்டது. ஏன்னா இதோட ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். உங்களோட ஏடிஎம் ஒரு டைம் பார்த்தாலும் போதும், உங்கள் ஏடிஎம் பின்னும் தேவையில்லை. உங்கள் ஏடிஎம் பார்த்தா போதும், கையில் இருந்தால் போதும். அப்படின்னா சும்மா ஒரு டைம் ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டாவே போதும். உங்களோட வாட்ஸ்அப் மூலிமா அவங்களே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அவங்களே அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட்டை ரிமூவும் பண்ணி விட்ருவாங்க. ஏன் அப்படின்னா இதில் இந்த வாட்ஸ்அப் பேமெண்ட் எனேபிள் பண்ணுற ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது. யார் வேணாலும் பண்ணிக்க முடியும். இதிலேருந்து நீங்கள் சேஃபாக இருக்கணும் அப்படின்னா அந்த மற்ற அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாமல் இருக்கிற மாதிரி இதில் இருக்கக்கூடாது. இந்த வாட்ஸ்அப் பேமெண்ட் ஆப்ஷனை எனேபிள் பண்ணி அதுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணி வச்சுக்கிறது தான் உங்களோட அக்கௌண்ட் இருக்க பணம் சேஃபாக இருக்கும். இல்லை இதை நான் யூஸ் பண்ணால் தான் ஏதாவது மிஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எப்போயாவது உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க அமௌண்ட்டு மிஸ் ஆகும். இப்போது இதை எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ரைட் சைடில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். இந்த வாட்ஸ்அப் பார்த்திங்கன்னா எஃப்எம் வாட்ஸ்அப், அதனால் ஆப்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு நார்மல் வாட்ஸ்அப்போ அதில் ஒரு 5 ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும். கீழேருந்து ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா பேமெண்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆட் பேமெண்ட் மெத்தட் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்தியாவில் இருக்க எல்லா பேங்க்கோட நேமும் இதில் வரும். இதில் உங்கள் நேம் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் அக்கௌண்ட் வச்சுருக்க பேங்க் பார்த்திங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க், நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா ரெண்டாவதாக பஞ்சாப் நேஷனல் பேங்க்னு வந்துருச்சு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வெரிஃபை வியா எஸ்எம்எஸ் அப்படின்னு கொடுங்க. இதில் உங்கள் நம்பர் காட்டும். உங்கள் மொபைலில் நீங்கள் யூஸ் பண்ணுற நம்பர் இருக்கணும். அதை எந்த சிம்மோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சில மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும், ஓடிபி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்துருச்சு. இப்போது என்னோடய பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் பேங்க் நேமும் என்னோடய நேமும் வந்துருச்சு. அந்த பேங்க் நேமை கிளிக் பண்ணுங்கள். இப்போது பேங்க் அக்கௌண்ட் ஆட் ஆகிடுச்சு. கீழே டன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய பேங்க் நேமும் பேங்கோட அக்கௌண்ட் நம்பரும் ஆட் ஆகிடுச்சு. இப்போது அதுக்கு பின்னு செட் பண்ணணும். அந்த பேங்க் நேமை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா செட் யூபிஐ பின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூன்னு கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஏடிஎம் கார்டு இருக்க லாஸ்ட் நம்பர் கொடுக்கணும். அதாவது லாஸ்ட்டில் இருக்க 6 டிஜிட் மட்டும் கொடுக்கணும். உங்கள் ஏடிஎம்மை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்ட்டு 6 டிஜிட் மட்டும் கொடுத்தா போதும். அடுத்தது இந்த பேஜுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்த ஓடிபி அதுவே எடுத்துக்கும். அதுக்கு அடுத்தது கீழே உங்களோட ஏடிஎம் பின் நம்பர் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் டிக் மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்களோட பின்னை செட் பண்ணுங்கள். அதாவது இந்த வாட்ஸ்அப் பேமெண்ட்டுக்கு ஒரு பின்னை நீங்கள் செட் பண்ணணும். செட் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ஒரு டைம் கேட்கும், அதே பின்னை செட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செட் பண்ணியாச்சு. செட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும், ஓகே கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வாட்ஸ்அப்பில் பேமெண்ட் ஆப்ஷன் எனேபிள் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் யார் பேமெண்ட் ஆப்ஷன் எனேபிள் பண்ணி வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், உங்களுக்கு மணி ரிசீவ் ஆகும். இந்த பேமெண்ட் ஆப்ஷன் எனேபிள் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேங்க்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சில பேங்க்கில் ஏடிஎம் பின் நம்பர் கேட்குது, சில பேங்க்கில் மட்டும்தான் ஏடிஎம் பின் நம்பர் கேட்கும். அதேமாதிரி சில பேங்க்கில் மட்டும் பின்ன 4 டிஜிட்டில் மட்டும்தான் இருக்கும். சில பேங்க்கில் 5 டிஜிட், சில பேங்க்கில் 6 டிஜிட்லையும் இருக்குது. ஸோ சேஃபாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த பேமெண்ட் ஆப்ஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கிறது மட்டும்தான் சேஃபாக இருக்கும். இது நீங்கள் எனேபிள் பண்ணால் தான் சேஃப் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.